ரிஷப லக்னத்தோட அதிபதி வந்து சுக்கிரன் தான். அப்போ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா முருங்கை விதை ரொம்ப நல்லா வேலை செய்யும். மிக முக்கியமாக இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்களே, இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு முருங்கை விதையை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பொதுவாக 48 நாட்கள் 108 நாட்கள் அப்படி தொடர்ந்து சித்த மருந்துகளை எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நல்ல பயன் தரும். அதே போல் இந்த மாதிரியான இயற்கை உணவுகள் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக டாக்டரையும் போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். வெறும்னே வந்து இந்த மாதிரியான இயற்கையான குறிப்புகளை மட்டும் சாப்பிட்டுட்டு நோய்களுக்கு வந்து தர வேண்டிய மருந்துகள் வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஏற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சுக்கிரனோட அதிபதி கண்டிப்பாக வந்து சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய அளவு ஜாதக அமைப்பு வந்து ரிஷபக்காரர்கள் கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எடுத்துக்கணும்.